ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செய்தி நிரல். தமிழக வெற்றி கழகம் விஜயோடைய புதிய கட்சி தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தையும் எதிர்பார்ப்பையும் தற்போது ஏற்படுத்தி இருக்கிறது. சில தினங்களுக்கு முன்பு தான் அந்த கட்சியுடைய கொடிய விஜய் அவர்கள் அறிவித்தும் இருந்தார். அந்த கட்சியுடைய தேசிய பாடலையும் அறிவித்திருந்தார். இந்த நிலையில இந்த மாதம் இறுதியில மிக பிரம்மாண்டமான முறையில மாநாடு நடத்த விஜய் திட்டமிட்டும் இருக்காரு. இந்த மாநாட்டில் மிகப்பெரிய அளவில் ஒரு திருப்பம் நடைபெற இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, திமுக மற்றும் அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த மற்றும் முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் இணைய இருக்கிறார்களாம். இதனால தமிழக அரசியல்ல தமிழக வெற்றி கழகமான விஜயோட கட்சி மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாக எழுந்திருக்கிறது. தமிழகத்தில் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா தன்னுடைய கட்சியை அறிவித்தும் இருந்தார் தளபதி விஜய். 2026 சட்டமன்ற தேர்தலில் நான் நேராக மோத போறேன் அப்படின்னு தெரிவித்திருந்தார். அதன் வேலைகள் தற்போது தீவிரமாக நடந்து வருகிறது. சினிமா துறையில இருந்து முழுமையாக ஓய்வு பெறவும் இருக்காரு தளபதி விஜய். அதற்கு பிறகு மக்களுக்காக சேவை செய்வதே என்னுடைய முழு பணி அப்படின்னும் திட்டவட்டமாக தெரிவித்தும் இருக்காரு. பல எதிர்ப்புகளை மீறி தான் இந்த கட்சியை தொடங்கியும் இருக்காரு. அதே போல திமுக அதிமுக இருந்து முக்கிய அமைச்சர்கள் விலகி தமிழக வெற்றி கழகத்துல இணைய இருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் ஒட்டுமொத்த தமிழக அரசியலையும் தற்போது அதிர்ச்சியில் உரைய செய்து இருக்கிறது. இதனால தமிழக மக்களிடையே மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்பும் விஜய் கட்சி மீது ஏற்பட்டும் இருக்கிறது. மிகப்பெரிய அளவுல அரசியல் மாற்றம் 2026 சட்டமன்ற தேர்தலில் நடைபெறும் அப்படிங்கிறது தான் தற்போது எல்லோரும் தெரிவித்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல். இதனால ஒட்டுமொத்த தமிழக அரசியலுமே ஆடி போய் இருக்கிறது விஜயோடைய கட்சி வரவை எண்ணி. இது தமிழக அரசியலில் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியும் இருக்கிறது. அவர் தொடர்ந்து நல்லது செய்து ஆட்சியை பிடிப்பார் அப்படின்னும் தமிழக மக்களிடையே எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.